ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் என்னோடய ரொட்டீனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட உதவும். இன்றைக்கி மார்னிங் வாசல் தெளிச்சிட்டுட்டு கோலம் போட்டாச்சு. அடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணேங்க. பருப்பு அடுப்பில் வச்சாச்சு. பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேங்க. மார்னிங் 6 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி பையனுக்கு மதியம்தான் எக்ஸாம் இருக்கனால மதியம்தான் போவான், படிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருவோன்ட்டு காஃபி போட போயிட்டேங்க. காஃபி போட்டுட்டு பசங்க 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் சாம்பார் கத்திரிக்காய், சவ், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு கலவை சாம்பார் தாங்க. இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு. அதுக்கு காம்பினேஷனாக அப்பளம் பொரிச்சிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. நான் காயெல்லாம் அருவாமனையில் தாங்க கட் பண்ணுவேன். எனக்கு கத்தியில் கட் பண்ண வராது. கட் பண்ணியும் பழக்கம் கிடையாது. எப்போவுமே எனக்கு அருவாமனையில் தான் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். கத்தியில் கட் பண்ணலான்னு பண்ணோன்னா அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்போவுமே அருவாமனையில் வெங்காயம் உரிக்கிறதாகட்டும், காய் நறுக்கிறதாகட்டும் எல்லாமே நான் அருவாமனை தான். எனக்கு அதுதான் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவுங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு இன்றைக்கி வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம். ஸோ வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சாம்பாருக்கு சிம்பிளாக ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு மார்னிங் கிளம்பியாச்சுங்க. வாழைப்பூ வாங்கிட்டு 2 நாளாக உரிக்காமையே வச்சுருந்தேங்க. இன்றைக்கி லீவ் ஆச்சா, ஸோ அதையும் முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூவையும் உரித்து ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க கொய்யா மரத்தில் ஒரு கிளி ஒரு கொய்யா பழத்தை விடாமல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அதை தான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நீங்கள் கிளியை நேரில் எப்போ பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.